எப்போ உன் போராட்டத்தின் நாட்கள் முடிவுக்கு வரும்னு சொன்னா, தேவன் விரும்புகிறவைகளுக்குள்ளாக நீ உன்னை பூரணமாய் அர்ப்பணிக்கிற போது. அவளுடைய வாழ்வு எஸ்தரை குறித்து நீங்கள் அங்கே வாசிக்கிற போது இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. இவளுடைய வாழ்க்கை வசனம் எப்படி பதிவு செய்துன்னா, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாதவள். அவளுக்கு என்னன்னா, அவன் சொல்லியிருப்பான், நீ போகும்போது என்ன கேட்டாலும் உனக்கு கொடுப்போம், என்ன கேட்டாலும் நீ என்ன கேட்டாலும் உனக்கு என்ன செய்யப்படும். ஆனா வசனம் சொல்லுது, அவ என்ன செய்யலையா, ஒன்னும் கேட்கல, ஒன்னும் கேட்கல. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய நோக்கம் வேறு, என்னுடைய அந்த தரிசனம் வேறு, நான் கடந்து போகிற பாதை வேறு. இந்த சின்ன சின்ன காரியங்களினாலே நான் பிடிபட என்ன செய்யல, என்னை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஆட்கள் என்ன எதிர்பார்த்திருப்பாங்க, மற்றவர்கள் எல்லாம் கடந்து போனவன் என்ன கேட்டிருப்பான், அவன் என்ன வேணாலும் கேட்டிருப்பான். ஆனா அதெல்லாம் வாங்கி என்ன செய்ய முடியாது, ஒன்னும் பிரயோஜனப்படாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். யோபு சொல்றான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புவேன், ஒன்னத்தையும் கொண்டு போக முடியாது. ஆகையினால என்ன செய்யாதிருங்கள். வேறும் சொல்லுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருங்க, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். எபிரேயர் அப்படிதான் வாசிக்கிறோம், 13:5 அப்படிதான் சொல்லுது. இங்கே ஏராளமான ஸ்திரீகள் ஓடுகிறார்கள். ஒரு பந்தயம் வைக்கப்பட்டிருக்கிறது. பந்தயத்தினுடைய அந்த முடிவு என்னன்னு சொன்னா, இந்த தேசம் உன்னுடைய ஆளுகையின் கீழ் வரும், நீ ஒரு ராஜகுமாரத்தியாய் வாழ முடியும், சகல விதமான ஆசீர்வாதங்களும் நன்மையும் வரும். ஆனா நீ ஓடி ஆகணும், எல்லாரோடு கூட சேர்ந்து ஓடணும். வசனம் சொல்லுகிறது, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எஸ்தர் ஓடுறா பாருங்க. அவளுடைய அனுபவம் என்னன்னா, எனக்கு ஒண்ணு வேணாம், பாரமான சகலவற்றையும் நீக்கிவிட்டு தேவனுக்கு மகிமை உண்டாட்டாங்க. வசனம் சொல்றது, அடுத்த வசனம் 25, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் பாருங்க எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். பாருங்க, ஒரு நித்திய கிரீடம், ஆசீர்வதிக்கப்பட்ட கிரீடத்துக்காக நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய். நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, எல்லாவற்றிலும். அவளை ஏகாய் கேட்கிறா, உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்யட்டும், என்ன தேவை. நீங்க எஸ்தருடைய வாழ்க்கை முழுவதும் பாருங்க, அவள் தனக்குன்னு ஒன்னையும் கேட்டது. ராஜா வந்து கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் தேவை என்ன, தேசத்துல பாதி வேணும்னாலும் நான் அதை கொடுப்பேன். சொன்ன, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சொன்ன. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள், தேசத்தினுடைய ரட்சிப்பு, தேசத்தினுடைய விடுதலை, அவளுடைய வாழ்க்கை முழுவதும் அவ எப்படி ஓடுகிறாளோ, எல்லாவற்றிலும் இச்சை அடக்கத்தோடு கூட ஒன்னை எதிர்பார்க்கல, ஒரு தேவையும் கேட்கல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவளுடைய வாழ்வு பாருங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. எஸ்தர் இங்க நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, சாயங்காலத்திலே உள்ளே போறா. உள்ளே போகிறாள். அங்க அனுபவம் என்ன தெரியுங்களா, ராஜா அவளை பார்த்த உடனே அப்படியே நேசிக்கிறான். ஏன்னா அவளுடைய பாருங்க அந்த அன்பு, அவளுடைய இருதயத்தின் நிறைவு என்ன செய்கிறதா, அப்படியே முகத்துல தெரிகிறது. வசனம் சொல்லுகிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும். பாருங்க, எல்லாம் கிடைக்கிறது. அவன் என்ன செஞ்சான்னா, கிரீடத்தை எடுத்து அவ தலையில வைக்கிறான். ஒரு ராஜ மேன்மை, ஒரு ராஜரிக ஆசீர்வாதம். எஸ்தர் இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, எஸ்தர் மாத்திரம்தான் கடந்து போன லட்சக்கணக்கான அந்த கன்னிகைகளுக்கு நடுவில் எஸ்தர் மாத்திரம்தான் 2ஆம் மாடத்துக்கு போகவில்லை. கைகளை வைத்து ஆமென் சொல்றீங்களா? இந்த தள்ளப்பட்ட ஒரு இடத்திற்கு போகாதபடி. ஏன்னா அங்க போயிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது, வெளியே வர முடியாது.
எஸ்தர் வேதம் சொல்லுகிறது சாயங்காலத்திலே உள்ளே பிரவேசிக்கிறார். எல்லாம் கூட இருந்தவங்களாம் யோசிச்சிருப்பான், எப்படியும் காலையில வந்துரும், காலையில வெளியே வரும், வழக்கம் போலதான் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தேவனை சரியாய் பற்றி கொண்டு ஓட முடியுமானால், தேவனை சார்ந்து நிற்க முடியுமானால், வழக்கத்துக்கு மாறானவைகளை கர்த்தர் உனக்காக செய்வார். உன் வாழ்க்கையில கர்த்தர் வழக்கத்துக்கு மாறாதவரை செய்வார். எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகும்படியாய் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். எஸ்தர் இப்ப வெளியே வந்துருவா, எஸ்தர் இப்ப வெளியே வந்துருவா, எஸ்தர் எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்தர் வெளியே வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாத்தியாக வெளியே வருகிறார், ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாய், ராஜ மேன்மையுடையவளாய். ஏன் தெரியுமா? நீங்க தேவனோடு கூட சரியாய் ஓட முடியுமானால் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். உன்னுடைய காரியம் முடிந்து போகும். அந்த மறுமனையாட்டி என்கிறதால அந்த அனுபவங்கள் ஒடிந்து போகும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று அந்த ராஜ மேன்மைக்காக, அந்த ராஜ கிரீடத்துக்காக, ராஜரிக ஆசீர்வாதத்துக்காக, ராஜ அரண்மனைக்காக அவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாது. வேதம் சொல்கிறது, காத்திருங்கள். யோபு சொல்கிறான், எனக்கு மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட நாளெல்லாம் நான் அந்த மாறுதலுக்காக காத்திருப்பேன். நிச்சயமாகவே மாறுதல் வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தையில் அப்படிதான் சொல்லுகிறான், ஒரு நாள் வரும், இந்த தோல் இன்றைக்கு அழுகி போய் இருக்கலாம், என் மாம்சத்திலே ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் போனதற்கு பின்பதாக ஒரு நாள் வரும், என் கண்களினாலே அவரை நான் காண்பிப்பேன், நான் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உனக்கும் எனக்கும் அப்படித்தான் செய்வார். ஏன்னா நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.